முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்பது போல நேற்றைக்கு சீமான் வீட்டில் என்னென்ன நடந்ததுங்கிறது அத்தனையும் முழு 4-5 கேமராக்களில் 4-5 கோணங்களிலிருந்து பேசுற வாய்ஸ் முதற்கொண்டு என்னென்ன பேசுறாங்கங்கிறது வரைக்கும் அந்த வீட்டுக்குள் உள்ள என்ன நடந்துச்சுங்கிறத கதவுக்கு மேல தூக்கி எடுத்த வீடியோக்கள் இருந்து எல்லாமே இருக்கு. இந்த வீடியோ வரும்போதே சீமானுடைய மனைவி வெளியே வந்து சாரி சார் அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இன்ஸ்பெக்டர் என்னம்மா சாரி போமா ஸ்டேஷன்ல வந்து பேசுமான்ட்டு கிளம்பிடுறாப்ல. இப்படிதான் பண்ணுவீங்களான்னு ட்ரெஸ்ஸை காட்டுறாரு. இது நடந்திருக்கு நேற்றைக்கு சாயந்தரம். இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி இந்த வீடியோ ஆதாரங்களை தமிழ்நாட்டில் யாருமே பார்க்கலைங்கிற மாதிரி அனுமதியின்றி ஒரு தனியாக ஒரு பெண் வீட்டில் இருக்கும் போது ஒரு இன்ஸ்பெக்டர் போகலாமா? எங்க ரூமுக்குள்ளே போனது எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. அதாவது இவங்க வந்து தங்களுடைய அரசியல் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு இறங்குவாங்கிறதுக்கு அந்த வீடுங்கிறது ஒரு பங்களா, அதுக்குள்ள 10-50 பேர் இருக்காங்க. ஒரு நபர் அப்ப அந்த கேஸை தெளிவா பார்க்கணும். ஒன்று, வலசரவாக்கத்திலிருந்து ஒரு போலீஸ் வந்து அந்த வீட்டுடைய வாசல்ல நோட்டீஸை ஒட்டிட்டு போயிட்டாங்க. போறதுக்கு பிறகு நியூஸ்ல வருது இந்த மாதிரி உடனே கிழித்து விட்டார்கள்னு. வலசரவாக்கம் போலீஸ்ல இருந்து மறுபடியும் நீலாங்கரை போலீஸுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அதை கிழிச்சிருக்காங்க, நேர்ல போய் புகார் கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்க அதை விசாரிச்சு சொல்லணுங்கிறப்பதான் நீலாங்கரை ஸ்டேஷன்ல இருந்து, ஏன்னா இந்த நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கும் இந்த வழக்குக்கும் சீமானுடைய கற்பழிப்பு வழக்குக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. இதை விசாரிப்பதற்காக வரக்கூடிய நபரை இன்ஸ்பெக்டரை கதவை திறந்து உள்ள விடாம குறுக்க நிக்கிறாப்புல. ஒன்று, கதவை திறக்காம உள்ளிருந்தே வந்து உங்களை உள்ள விட முடியாது, உங்ககிட்ட வாரண்ட் இருக்கான்னு கேட்கறது வேற. கதவை திறந்துட்டு உள்ள வர்றவரை உள்ள விட்டுட்டு சார் நீங்க வந்து உள்ள வரக்கூடாது, உங்களை யாரும் இங்க சந்திக்க விரும்பல, உங்ககிட்ட வாரண்ட் இருந்துச்சுன்னா அதை இது பண்ணுங்க, இல்ல நீங்க எதை கேட்க வரீங்களோ அதை எங்கிட்டயே கேளுங்க, யாரை உங்களுக்கு பார்க்கணும்னு கேட்கணும். இது எதுவுமே அங்க நடக்கல. கதவு திறந்துருக்கு, தட்டுறாப்புல, திறந்த உடனே குறுக்க நிக்கிறாப்புல, உள்ள நுழையிறவரை சட்டையை பிடிச்சி இப்படி நிறுத்துறாப்புல. ஒரு போலீஸ்காரனை ஒரு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இந்த நபரை யாருன்னு யாருக்குமே தெரியாது, யாரோ வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஆள் இப்படி சட்டையை பிடிச்சி நிறுத்தினா என்ன நடக்கும்? எதுக்கு நிறுத்துறேன்னு ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும். அதற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் விடுங்க, இன்ஸ்பெக்டர் சட்டையை கசக்கினதை விடுங்க, மீதி 2 பேர் மஃப்டியில வந்தாங்களா அந்த போலீஸ் மேல தாக்குதல் நடத்துறாப்புல, அடிக்கிறாப்புல. அடிச்சதுக்கு அப்புறம் தான் 3 பேரும் சேர்ந்து இவனை தரத்தரன்னு இழுத்து கொண்டு வந்து ஜீப்புக்குள்ள ஏத்துறாங்க. ஜீப்புக்குள் ஏத்தும் போது போலீஸ் சொல்ல கேட்காமல் கன்னை எடுத்து நேர்ல காட்டுறான். அவன் ஜம்சாரை வந்து பேட்டி கொடுக்குது, அவர் கன்னை எடுத்து கொடுக்க வந்தாரு. சீமான் வீட்டுல பொண்டாட்டி சீமானுக்கு மேல கதை சொல்றது ஏன்னா தொத்துவியாதியா? அவன் தெளிவா கன்னை எடுத்து காட்டுறான். கன்னை குடுன்னா கொடுக்கல. 3 போலீஸ்காரர்கள் புடுங்கும் போது அவன் கொடுக்காம கடைசியில ஸ்பிரிங்கு கண்டு வருது. இது எல்லாமே எடிட் பண்ணப்படாத லைவ்ல சேனல்கள்ல நியூஸ் சேனல்ல வந்து உலகம் பார்த்துட்டு இருந்த விஷயம். இதுல வந்து கதை சொல்றாங்கன்னா அத்துமீறி எங்க அண்ணி தனியா இருக்கும்போது நுழைஞ்சிட்டாருன்னா அந்த புறத்துக்குள்ள நியாயம். அது ஒரு சிம்பிளான லாஜிக் தானே. நீங்க சம்மனை ஒட்டுங்க கிளிங்க, அது அல்ல பிரச்சனை. சம்மனை கிழித்தது இன்டென்ஷனோட கிழித்தீர்களா? நீங்க அதை படிச்சுட்டீங்களா? உங்க புருஷன் நாளைக்கு காலையில் ஆஜராயிருவாங்கன்னு கேட்கறதுக்கு தான் அவங்க வர்றாங்களே தவிர சம்மனை கிழிச்சதுக்காக யாரையும் போய் கைது பண்றதெல்லாம் இல்ல. அப்படி எல்லாம் பண்ணவும் முடியாது. இவன் தடுத்து பணியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரியை வேலை செய்ய விடாமல் தடுத்து சட்டையை பிடிச்சி இழுத்து தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதுனால கையில கன் எடுத்து காட்டினதுனால அதுக்கான வழக்கு தான் போட்டிருக்காங்க. இவன் கிட்ட எத்தனை சட்டவிரோதமான செயல்களை அவன் செஞ்சிருக்காங்கிறதே அந்த ஜோம்பிகளுக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்று, அவன் எக்ஸ் சர்வீஸ் மேனாரு, என்ன அவன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்திருக்கான், அது ஒரு போலீஸுடைய ஒரு பிரிவு. அந்த பிரிவில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்க. உனக்கு பாதுகாப்புக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீ அதை வச்சுட்டு உன்னதான் பாதுகாத்துக்கணும். இதை எடுத்து கொண்டு போய் நான் நேத்தே சொன்னேன், பேங்க் வேலைக்கோ அல்லது எங்கேயாவது செக்யூரிட்டி வேலைக்கோ போறதுக்கு இதை தொழில் முறையில் பயன்படுத்துவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. அப்படி நீ பயன்படுத்தி இருக்க. இதை உன் பொண்டாட்டியும் அந்த சீமான் பொண்டாட்டியும் உறுதி பண்றாங்க. 2 வருஷமா அவர் அங்க வேலைக்கு இருக்காருன்னு. இதுவே தவறு. 20 குண்டுகளோடு நீ அங்க இருக்க. இனி இதனுடைய லைசன்ஸ், இதை நீ பயன்படுத்தினது, இதுல எல்லாம் இத்தனை சட்டவிரோத இது இருக்கு, போலீஸ் கொடுன்னு சொன்னதுக்கு பிறகு நீ இப்ப வந்து கன்னை கொடுக்காம அட்டூழியம் பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் தானே தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப வந்துட்டு அவரு பக்கம் நியாயம் இருக்கு, எங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, அப்படி இப்ப வரைக்கும் அதை நியாயப்படுத்துறாங்க. சட்டப்படி அவன் தப்பு சொல்லியிருந்தா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது கிடையாது. இது ஒரு பக்கம் விட்டுட்டோம். இன்னைக்கு காலையில ஆண்கள் புடைசூழ இந்த அம்மா இவங்க வீட்டு வாசல்ல, பெண்கள் புடைசூழ அவன் தருமபுரியில கலந்தாய்வில் பிரஸ் மீட்டு. எவ்வளவு ஏத்தம் இருந்தால் அவன் இன்னைக்கு பேசியிருக்க பேச்செல்லாம் வேற ஏதாவது அரசியல் தலைவர் பேசுனா அவங்களுடைய அரசியல் கேரியரே முடிச்சு விட்டுருவாங்க. உத்தரப்பிரதேசத்திலே பேச மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக
கும்பல் வந்து பல்வேறு வழக்குகள் உள்ள போகிறாங்க. எம்எல்ஏக்கள்லாம் வந்து மனு கொடுக்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் பில்கிஸ் பானு ரேபிஸ்ட்டுக்கு மாலையோட வெளியே வந்தானுங்களே அவனுங்க கூட இப்படிலாம் பேட்டி பேச பார்க்கல. மாட்டாங்க. அதாவது அவன் என்ன காலேஜ் படிக்கிற பிள்ளையா, ஒன்னும் தெரியாவல தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டா குச்சுக்குள்ள உட்காந்து இப்பதான் வயசுக்கு வந்து அவ ஏதோ குச்சுக்குள்ள இருக்க மாதிரி இவளை நான் அவளுக்கே தெரியாம தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சுட்டு கற்பழிச்சு விட்ட மாதிரியும்ல நீங்க எல்லாம் கதறிட்டு இருக்கீங்க. இது என்ன பாலியல் வழக்குன்னு யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு? என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சில் இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? இதுல என்னடா இருக்குன்னு தெரியாம கேட்கிறேன். ஊடகங்கள் தான் வாயில ஏதோ வச்சிருக்கு. நீதிமன்றங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒருத்தன் என்ன வேணாலும் பேசலாம்னா வழக்கு போட முடியும். வழக்கு போட்டால் நீங்கள் வந்து பேச்சுரிமை அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற கிளையினுடைய அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாரு, எந்த மேஜிஸ்ட்ரேட் எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் நான் உத்தரவு போட்டிருக்கேன், இனிமேல் இது போன்ற விஷயங்களுக்கு பேச்சுரிமை அடிப்படையில் கைது பண்ணிட்டு வந்தால் ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பில் சொல்கிறாரு. ஒரு நீதிபதி அவர் சொல்லும்போது அப்போ யாரு தான் தட்டி கேட்குறது? நீ என்ன வேணாலும் பேசுவியா? எதை வேணாலும் பேச்சுரிமை தான், எல்லாமே இப்போ உண்மைதான். அந்த அம்மா கேக்குது, ஒருத்தர் நிருபர் கேட்கிறாப்லி 2 கோடி ரூபாய் பேரம் பேசுனீங்களா? யாரு கர்ப்பம் அப்படிங்கும்ல பஞ்சதந்திரத்துல 2 கோடி யாருது, நாங்க எப்படி கொடுக்கறது? 2 கோடியா? யார்கிட்ட இருக்கு? 2 கோடி வரைக்கும் நடிகை வழக்க வாபஸ் வாங்குறது கொடுக்கப்பட்டது. யார்கிட்ட இருக்கு 2 கோடி? அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே. அப்ப 50,000 கொடுத்துட்டு இருந்தது யாரு? என்ன சொல்றானே, இன்னைக்கே சொல்றானே, நான் மாசம் 50,000 ரூபாய் கொடுத்தேன், கேட்டா கொடுக்கறது தான். நடிகை வந்து உதவியாளர் மூலமா கேட்டாங்க. நான் இது ஒரு வள்ளல் பரம்பரைங்கிறனால யார் மெசேஜ் அனுப்புனாலும் கொடுத்துறேன். அதாவது அவங்க வந்து என்னன்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு, 15 வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னே சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போறோம், எங்களுக்கு மாசம் அந்த குரல் செய்தி அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன், அதை கேட்டா நீங்க கூட காசு கொடுப்பீங்க. உதவின்னு கேட்கும்போது எது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னே சரி கொடுத்தோம், ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். இவங்க அம்மா வந்து யூனியன் ஆபீஸ்ல உட்காந்துருக்கு, 100 நாள் வேலை திட்டத்துல 100 நாள் எனக்கு வேலை கொடுங்க, ஒரு நாளைக்கு 150 ரூபா எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இவனே சொல்றான், நானே ஒரு கடன்கார பையன், ஒவ்வொரு டைரக்டர் நண்பர்கள் வீட்டுக்கா ஆள் அனுப்பி 1 லட்சம் போடு 2 லட்சம் போடுன்னு கேட்பேன், அவங்க கொடுக்கறத வச்சுதான் நான் பொல போட்டிட்டு இருக்கேங்கிறான். நடிகை கேட்டுச்சா இவன் 50,000 ரூபாய் மாசம் ஒரு 2-3 மாசம் அனுப்புனேன், அப்புறம் நிறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட இவர் அனுப்பலையா, தம்பிக கிட்ட அதை கொஞ்சம் கவனிச்சு விடுன்னு சொன்னா இல்ல. இப்ப லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தங்கிட்ட அந்த நடிகை கொஞ்சம் கவனிச்சு விடு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு வான்னா அவன் சும்மாவா போயிட்டு வருவான்? இவனுக்கு என்ன நடத்திட்டு இருக்கானுங்க, எந்த தைரியத்தில் இதெல்லாம் பேசுறான்? இந்த விஜயலட்சுமி வழக்கையே ஒரு பக்கம் விடுங்க, இன்னைக்கு அவன் பேசுற டோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த என்ன பீடோஃபைலா, அறியாத பிள்ளைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டேன், என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம், என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க? அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இதுல 2 இருக்கு. அந்த விஜயலட்சுமி என்பவர் இவனோடு இஷ்டப்பட்டு இவனுடைய புஜபல பராக்கிரமத்தில் மயங்கி இவனோடு விருப்பப்பட்டு ரூமுக்கு வந்து படுத்ததா அவன் வந்து சட்டிலா வந்து ரெஜிஸ்டர் பண்ண பாக்குறான். பிரச்சனை அது அல்ல, நீ திருமணம் செய்வதாக நம்பிக்கை கொடுத்து கல்யாணம் ஏன் தாலி கட்ட மாட்டேங்கிறேன்னு கேட்டா, நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் வந்து தாலி திருமணம் தான் கந்தர்வ மனம் தான் நீ கதமயிறு சொல்லி நீ இந்த பாலியல் சுரண்டல்ல ஈடுபட்டு இருக்க. மாதக்கணக்காக வருடக்கணக்காக அதை பாலியல் ரீதியாக சுரண்டி இருக்க. கடைசியில நீ கல்யாணம் பண்ணிக்கல. வழக்கு 2011 அதிமுக ஆட்சி காலத்திலேயே இது IPC 376 பாலியல் வன்கொடுமை வழக்கு ரேப் கேஸா தான் ஜெயலலிதா ஆட்சியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்றை தொட்டே இது வந்து கற்பழிப்பு வழக்கு தான். ஆமா, இந்த கற்பழிப்புங்கிற சொல்லை கூட கடந்த 10 வருடங்கள்ல ஊடகங்கள்ல பயன்படுத்துறது இல்லை. வன்புணர்வு அப்படிங்கிற சொல்ல இவன் வந்து அசால்ட்டா கற்பழிச்சிட்டன இல்லைங்க. அதை விட எவ்வளவு திமிரு இருந்தா அந்த அம்மா வந்து 7 முறை கருக்கலைப்புங்கிறது, ஒரே வருஷத்துல 7 தடவை ஒரு பொண்ணை வந்து கர்ப்பமாகி, இதுவே எனக்கு சாதனை தான். சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதுதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிதான் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கு சிரிக்கிற ஆளுங்க. நீ அப்புறம் உண்மையா பேசணும்னா நீ அதாவது நம்ம ஒரு தரம்னு ஒண்ணு இருக்கு, இவன் பிள்ளை பெத்த கதையை பேசுறதா நான் இல்ல. இதுக்கு எப்படி சிரிக்கிற ஆளுங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. கூட இருக்க பெண்கள்
வீரப்பன் பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்து பாருங்க. அவங்க அம்மா வந்து ஒரு மேஜர் ஆகாத வயதுல ஊருக்குள்ள கிராமங்கள்ல இருந்தப்போ வீரப்பனை நம்பி போகுது, திருமணம் செய்து கொண்டு காட்டுக்குள்ள போகுது. போன பெண்ணை போலீஸ் பிடித்து என்னென்ன டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. அதான் அதுக்கு வேற யாரும் தமிழ்நாட்டில் காட்டுக்குள்ள கூட்டு போய் ரேப் பண்றதுனா என்னங்கிறதுக்கு வாழும் உதாரணமே அந்த பொண்ணு தான். அத பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நான் என்ன சோளக்காட்டுல கூட்டு போய் ரேப்பா பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னா இவன் எவ்வளவு பெரிய விஷயங்களை நார்மலைஸ் பண்றான். இன்னொன்னுங்க, அடிப்படையில கிசுகிசுவுக்கும் பாலியல் குற்றச்சாட்டுக்கும் வேறுபாடு உண்டு. இந்த கிசுகிசுக்களில் உண்மை இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம், அல்லது பாதிக்கப்பட்டவர் அதில் புகார் தெரிவிக்கவில்லை என்றால் அதை மதித்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இப்ப எம்ஜிஆரை பத்தி சாய்வு சித்ரால அன்றைய நடிகைகள் அன்றைக்கு இருந்த வந்து வாழும் சாட்சியா இருக்கக்கூடிய சித்ரா லட்சுமணன் கிட்டேயே பேசும்போது பல தகவல்களை சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது தெரியுது. ஆனால் அதில் யாரும் புகார் கொடுக்காத போது நம்ம அதை வந்து மதித்து ஒரு அரசியல் தளத்துல எல்லாரும் விமர்சனம் செய்யணும். எம்ஜிஆர் இன்னைக்கு தூக்கி போட்டு கேன்சல் பண்ணணும்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. யாராவது எம்ஜிஆர் இப்படி பண்ணிட்டாருன்னு புகார் கொடுத்தா பேசலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பேச முடியாது. ஏன் ஜெயலலிதா மேலே அன்றைக்கு இருந்த இளம் நடிகர்களை பத்தி பல கதைகள்லாம் பேசப்படும். அதையெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு புகார் கொடுத்தாரா? நியாயமான கேள்வி. அப்படி நம்ம அதைய பேச முடியாது. அவர் ஒரு கக்கூசா நினைச்சு கழுவிட்டு வந்துட்டார், அவ்வளவுதான். இது என்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று உடல் உறவு கொண்டு பல முறை என்னை வந்து கருக்கலைப்பு அளவுக்கு கொண்டு போயிருக்க. மாத்திரைகள் மூலமும் டிஎன்சி மூலமும், டிஎன்சி பண்றதுக்கு புருஷன் கையெழுத்து போடணும். ஆஸ்பத்திரியில புருஷங்கிற முறையில இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. கோவில்ல மாலை மாத்தி கொண்ட ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்குங்கிறாங்க. இவ்வளவு வலுவான ஆதாரங்களோடு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் திமுக ஆட்சியில் போடப்படவில்லை. இவன் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு பேசிக் கொண்டிருந்த அந்த நாட்களில் ஜெயலலிதா காலத்தில் ஆனா ஜெயலலிதாவை பாராட்டணுங்க. ஜெயலலிதா போலீஸை இன்னும் பாராட்டணும். என்னன்னா, இவன் ஜெயலலிதாவுக்கு வேண்டப்பட்டவன், மன்னார்குடி மாஃபியாவோடு நேரடி தொடர்புல இருக்கவன், அந்த தேர்தலில் வேலை செஞ்சவன். இவன் மேல ஒரு நடிகை வந்து ரேப் கேஸ் கொடுக்குது. இவனை காப்பாத்தணுங்கிறதா நோக்கம். அதுதான் அம்மையாருக்கும் பிடிக்கும்னு தெரியுது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எஃப்ஐஆரை 376ல போட்டு ரேப் கேஸா ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் இவன் குடுமையை புடிச்சு கொண்டு போய் நம்ம அம்மாட்ட கொடுத்தா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்கிற அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் இந்த நாய் ஓடி போகாதுமா, நம்ம வீட்டுல சுத்தி தான் வரும். இந்த 15 வருஷமும் இந்த நாய் ஏன் இப்படி கவட்டக்குள்ளேயே அம்மையார் செத்ததுக்கு பிறகு எடப்பாடி கவட்டக்குள்ளேயே அவன் ஏன் சுத்திட்டு இருக்கான்னா அந்த கேஸ் தான் காரணம். இன்றைக்கும் கூட திமுக ஆட்சிக்கு வந்ததுங்க, அந்த கேஸை எல்லாம் விரட்டி எடுத்து தெரியாமலாம் இருக்காது. அதை அன்றைக்கே தூசி தட்டி எடுத்து 2021 ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அது என்ன ஆயிருக்கும்னா, தன்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சீமானை சமாளிக்க முடியாமல் அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுக்கணும், அவனை முடக்கணுங்கிற அளவில் அதை பண்றதா பார்த்திருக்கும். இன்னொரு பிரச்சனை, இந்த இடைப்பட்ட 15 வருஷ காலத்திலையும் விஜயலட்சுமிங்கிற இந்த புகார்தாரர் ஒரே மாதிரி ஃபேமா இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. அந்த அம்மாவுடைய இன்றைக்கும் என்னன்னா, தன்னை முதல் மனைவியாக ஒத்துக்கொள்ள வேண்டும், தன்னை ஏத்துக்கிட்டானா போதும். இன்னைக்கு அவன் வந்து நான் வந்து போகும் உதவி கேட்டுச்சு பண்ணேன்னு சொல்ற, இதைத்தான் அது கடுப்பாகுது. அவன் என் பொண்டாட்டி தான், விபச்சாரிங்கிறாங்க. அதான் சொல்றேன். சொல்ல வர்றது வந்து அந்த அம்மா ஒரு விபச்சாரி, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தா. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாருன்னா, வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அவன் என்ன பச்சை பிள்ளையா அப்படின்னு சொல்றது என்னன்னா, தொழில் முறையா வந்துட்டு போனதா அவன் கதை கட்டுறான். இதுதான் அந்த பெண்ணை கடுப்பேத்துது. இடைப்பட்ட காலத்துல எனக்கு அங்கீகாரம், அவ்வளவுதான். மதுரை செல்வம்னு ஒருத்தனை அனுப்பி காசு கொடுக்கறதுக்கெல்லாம் பேச வைக்கும் போது, உங்களுக்கும் மாமாவுக்கும், மாமான்னு சொல்றது சீமான, உங்களுக்கும் மாமாவுக்கும் அக்கா மாமா, உங்க 2 பேத்துக்கு ஜோடி பொருத்தம், அற்புதமான ஜோடி பொருத்தம் இவன் பேச வைக்கிறதுக்கான காரணம் என்ன, இவன் நம்மளையும் ஏத்துக்குவான். அக்கா இப்ப ஆடியோ கேட்டேன், செம்ம 3ஆம் பிறை படம். எப்படி அது உண்மைக்கே அந்த பாட்டு உங்களுக்கு உங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் பொருந்தும், சரியாக்கா? ஆனால் கடைசியில் ஒரு வாக்கியம் சொன்னாருங்க, சுற்றி இருக்கு எவனையும் நம்பாதீங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு. உண்மைக்கு அதுதான்க்கா உண்மை. ஏக்கா உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும்? வருவார், உங்களை பார்க்க வருவார். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் வரும், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, சரியாக இருக்கும், சரியா? மாமாவுமே இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் போலுக்கா. என்னைக்கு இருந்தாலும் கட்டிக்குவான், கூட வச்சுக்குவான்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துதான் இதை சமாளிக்கிறான். இடைப்பட்ட காலங்கள்ல அதிமுக ஆட்சி காலத்துல போலீஸே மிரட்டும், புகாரை கொடுத்துட்டு அப்படியே அப்ஸ்கண்ட் ஆகுது, அல்லது புகாரில் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுதுன்னா, நாம படிக்கிறப்பயே தெரியும் அதில் மறந்து இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு. ஒழுங்கா வாபஸ் வாங்கிரு,
இல்லைன்னா ஜட்ஜுக்கு தெரியாது. ஜட்ஜு எவ்வளோ கேஸை பார்த்துருப்பாரு, எவ்வளோ வழக்குகளை தாண்டி வந்திருப்பார். அவர் ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கறிஞராகவே இத்தனை கேஸை பார்த்துருப்பார். அதனால தான் கேட்குறாரு. இது வந்து வாபஸ் வாங்கிட்டா விட்டு கொடுத்துட்டு போகிற வழக்கு கிடையாது. இவன் வந்து குற்றம் வந்து கடுமையான குற்றம். குற்றம் செஞ்சாதான் குற்றம் தான் இங்கே முக்கியமே தவிர குற்றம் பாதிக்கப்பட்டவருடைய நோக்கம் வந்து கிடையாது. குற்றம் என்ன பண்ணாங்கிறது தான் விஷயம். அதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஜட்ஜு உத்தரவு போட்டிருக்காரு. இன்னைக்கு இதுல இன்னொன்று என்னன்னா, ஜட்ஜு சொல்ல போகி இந்த விஷயம் ஏன் 12 வருடமா இப்படியே கிடக்குது, இதுக்கு ஏன் சார்ஜ் ஷீட் போட்டு இந்த வழக்கை முடிக்காம வைக்கிறீங்கன்னு ஜட்ஜு கெடு விதிச்சதாலதான் இன்னைக்கு வந்து விசாரணைக்கே கூப்பிடுறாங்க. அதுவுமே ஜட்ஜு 12 வாரம் கெடு விதிச்சிருக்காரு. இவங்க எவ்வளவு நம்ம போய் நேரில் போய் சம்மன் கொடுத்ததுக்கு 4 வாரம் எனக்கு டைம் வேணும்னு கேட்டேன். ஏன்டா அவன் கொடுத்திருக்கிறதே 12 வாரம், நீ 4 வாரம் கழிச்சு ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன விசாரிக்க முடியும்? இனி இவனை மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், டிஎன்சிக்கு கையெழுத்து போட்டதுக்கான ஆதாரங்கள் இது பண்ணணும். அந்த இதுல அந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது சிசிடிவி இருக்குதா, இந்த டிஎன்சி செய்த மருத்துவருக்கு இவன் கூட தான் வந்தானா, அன்னைக்கு இவங்க 2 பேரும் என்ன பேசி இந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்லி கருவை கலைச்சார்கள், இது அத்தனையும் விசாரிக்கணும். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய கொஸ்டினரை போலீஸ் தரப்புல தயார் பண்ணணும். இந்த விசாரணைக்கே ஒத்துழைக்காமல் இன்னொன்னு ஒரு வக்கீல் தெளிவா சொல்றாரு, இவங்க 2வது நிமிஷம் அந்த பேப்பரை சம்மனை கிழிப்பதற்கான காரணமே சம்மன் எங்களுக்கு சார்பு செய்யப்படவில்லை, எனவே மீண்டும் சார்பு செய்யுங்கன்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கேட்கலாம். முடிந்த வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையை தள்ளி போடுவதற்கான ஒரு உத்தியாதான் வழக்கறிஞர்கள் சொல்லி இந்த அம்மா இந்த மாதிரி செஞ்சிருக்குங்கிறதா இதுல இருக்கக்கூடிய புகார். ஏங்க அந்த அம்மா வந்து எனக்கு தெரியாதுங்குது, பச்சை போய் பேசுது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பூ போட்ட சட்டக்காரன் வந்து கேட்குறான், என்ன பண்ணுறது, ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னு கிழிச்சு போட்டு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா சொன்னோடனே அது கிழிக்கிறான். இதுதான் நடக்குது அங்கே. நம்ம வந்து உலகமே பார்க்கலாம், திரும்ப திரும்ப ஊடகங்கள் அந்த ஒளிபரப்பிட்டே இருக்கக்கூடிய வீடியோ தான் அது. ஆனால் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அப்படி ஒரு நடக்கவே இல்லை, வந்து பார்த்து ஏதோ ஒட்டிருக்கானா ஒட்டினா ஒட்டிட்டு போட்டுன்னு சொல்லி உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ உள்ள ரிமாண்ட் ஆயிருக்கான்ல இந்த பூ போட்ட சட்டக்காரன், அவனை கூப்பிட்டு கேட்டால் தெரியும்ல யாருக்கு நீங்க சொன்னான்னு. இவன் பேசி இருக்கக்கூடிய பேச்சை வேறு யாராவது அரசியல் தலைவர் பேசி, நான் ஒன்றும் சொல்லுங்க, நீ என் கூட ஒத்துழைச்சினா படுக்கையில் படுக்க சம்மதித்தால் உனக்கு நடிகை வாய்ப்பு தருகிறேன், அந்த வாய்ப்பு தருகிறேன், இந்த வாய்ப்பு தருகிறேன்னு ப்ரொபோஸ் பண்றாங்க. இது ஒரு கேவலமான சல்லித்தனமான பெண்ணுடலை சுரண்டக்கூடிய ஒரு முறை. இதற்கு நியூஸ் மினிட் ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஆகட்டும், இதுல குற்றம் நடக்கல. அதாவது சட்டப்பூர்வமாக ஒரு வல்லுறவோ எதுவுமோ நடக்கல. கால் அவுட் பண்றா இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு கால் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நிஜமாகவே நடந்த ஒரு பாலியல் சுரண்டலுக்கு அதை இன்னைக்கு தேதிக்கு அட்மிட் பண்ணிக்கிறான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொம்பளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப வேறு வழியே இல்லாமல் அது வந்து கன்சென்சுவலா நடந்தது, இருவரும் மனமுத்து வாழ்ந்தது. அது வாழ்ந்ததா நீ ஏமாத்தினியாங்கிறத வழக்கு முடிவுல பார்ப்போம். ஆனா அவன் அந்த இடத்துக்கு அந்த புள்ளிக்கு வந்துடுறான். இந்த இடத்தில் கூட அவனை கண்டிப்பதில்லை. இன்னும் ஆபத்தான முறையில பிரஸ் மீட் வச்சு புகார் கொடுத்த பெண்ணை இழிவுபடுத்தி ஓட விடும் நோக்குல இந்த மாதிரியான கதைகளை சொல்றான். அவன் என்ன தெரியாம இருந்தா? பெண்ணை ரேப்பா சின்ன பிள்ளையவா ரேப் பண்ணிட்டாங்க, நல்லா தெரிஞ்ச பொம்பளை தானே. எங்க வைரமுத்து விவகாரத்துல எவ்வளவு பேர் வந்து பெண்ணியவாதிகள் பேசுனாங்கல்ல, அவங்க எங்கெங்க போயிட்டாங்க? இந்த இத்தனை நாளா 2 நாளா பிரச்சனை நடக்குது இல்லையா? இந்த பிரச்சனைக்கு அதுவும் குறிப்பாக இவர் இன்னைக்கு பேசினார்ல, எவ்வளவு ரியாக்ட் பண்ணுவாங்க சமூக வலைதளங்கள்ல, எங்கெங்க காணாம்? பிரஸ் கிளப்லாம் வச்சு பேசுனாங்களே எங்க? அப்ப அப்பாவுக்கு ஒரு நீதி, மகனுக்கு ஒரு நீதியா? என்ன கிடையாது. இன்னொன்னு செரினா இருந்துச்சுல்ல, செரினா கேஸை இதே ஊடகங்கள் கஞ்சா அழகின்னு பதிவு செய்தது. ஆமா, அந்த பெண் செய்த தவறு என்ன? நடராஜனுக்கு நெருக்கமாக இருந்தது. இதுல அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? நடராஜன் பொண்டாட்டி இவங்க முதலமைச்சர் கூட்டு போய் வச்சிருக்குது. அப்ப அந்த ஆள் என்ன செய்யும்? நியாயம் தானே. இந்த புகார் யாருங்க கொடுக்கணும்? சரி, அப்படியே புகார் கொடுத்தா நீங்க 2 பேரும் பிரிச்சு வைங்கன்னு ஒரு நல்ல பொம்பளை ஒரு முதலமைச்சர் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஜெயலலிதா, ஏமா இதெல்லாம் பண்ணாதமா, என்னுடைய தோழியுடைய கணவர் அவர், அவங்க 2 பேரும் இன்னைக்கு இல்லைனாலும் நான் ஆட்சி விட்டு இறங்கினதுக்கு அப்புறமாவது வாழ வைப்பேன்னு ஏதாவது சொல்லி பேசி அனுப்பி. அதாங்க பெரிய பொம்பளை ஒரு பெரிய மனுஷி பண்ற வேலை. அதை விட்டு போட்டு கஞ்சா வச்சு ஏங்க 10 கிலோ கஞ்சா என்ன மூட்டையில ஏற்றிட்டு போய் வியாபாரம் பண்ணுமா? அது பங்களால, அது பங்களாவில் இருக்கக்கூடிய சோபானுடைய விலை சிட்டே விலையே 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பெறக்கூடிய அந்த அளவுக்கு வந்து மரஜாமான்கள்லாம் வச்சிருந்துச்சு. அப்படி ஒரு வீடு அது. அந்த பங்களாக்குள்ள வந்து கஞ்சா 10 கிலோ கஞ்சா வச்சு பிடிச்சி, ஏன்னா 10 கிலோ வச்சாதான் வந்து குண்டாஸ் அடிக்க முடியும்.
கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 60 நாள் 90 நாளில் வெளியில் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு 10 கிலோ வச்சு அடிச்சாங்க. போலீஸ் அதிகாரத்தில் இருக்கிறது அதை வச்சு கஞ்சா கேஸ் போடுறது. ஆனா அந்த கஞ்சா கேஸ் போட்டதை ஊடகங்களை வைத்து அதை நியாயப்படுத்தி அந்த பெண் தொடர்பான கதைகளை ஒரு கிளுகிளுப்போடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அணுகணும்னு கஞ்சா அழகின்னு பதிவு செய்ய வச்சது ஜெயலலிதா. வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துருந்துச்சுன்னா வைங்க, கிளின்டன் பண்ணியிருக்காரு, புஷ் பண்ணியிருக்காருன்னு ஒன்று வந்துச்சுன்னா வைங்க, ஆட்சியை விட்டு இறங்கணும்னு டாக்குமெண்ட்ரி கிளின்டனுக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த பெண் பார்வையில, அந்த பெண் பாயிண்ட் ஆஃப் வியூல அவளுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு எடுப்பாங்க. தமிழ்நாட்டுல ஜெயலலிதா செத்ததுக்கு பிறகு ஜெயலலிதாக்கு எடுக்கிறானுங்களே தவிர ஜெயலலிதாவுடைய போலீஸால் எது வன்புணரப்பட்ட வாச்சாத்தியோ இந்த செரினா கதையை எடுத்தா எவ்வளவு இப்ப 10 சீசன் ஓடும் இல்லையா? அப்படி ஒரு இது இன்னைக்கு வரைக்கும் இதை பத்தி யாருமே பேசுவது கிடையாது. என்னன்னா விஜயலட்சுமிக்கும் செரீனாக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறனால தன்னுடைய தரப்பு என்னன்னு அந்த அம்மாவால சொல்ல முடியாது. ஆனால் கவனிச்சு பாருங்க, விஜயலட்சுமி இழிவுபடுத்துவதற்காக சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம், அவன் சொல்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த அம்மா பதில் சொல்லுது. நீ பொய் சொல்ற, நீ ஆள் அனுப்பி எனக்கு காசு கொடுத்த, நீ என்ன ஏமாத்துன, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் பாவம் உன்னை சும்மா விடாதுன்னு ஒவ்வொன்றுக்கும் அது வீடியோவில் பதில் கொடுக்கும். அந்த வீடியோக்களை ஊடகங்கள் சீமான் இவனை இந்த அம்மாவை திட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி அந்த அம்மா போடுறத போட்டு நீங்க எங்கேயா பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நேத்து தான் 2-3 சேனல்ல முகத்தை மறைச்சு அந்த அம்மாவுடைய வீடியோ போட்டுருங்க. இந்த வீடியோ இந்த மாதிரி இந்த அம்மா வீடியோ போடுவது கிட்டத்தட்ட 3-4 வருஷமா நடந்துட்டு வருது. என்னைக்குமே போட்டது கிடையாது. அப்போ ஊடகங்கள் நம்மை விமர்சிக்காது. மைக்க தூக்கிட்டு வந்த நாய் ஏண்டா சுத்தி 10 பொம்பளைங்களை வச்சுட்டு நான் என்ன சோளக்காட்டுல தூக்கிட்டு போய் கற்பழிச்சனான்னு பேசுறையே, இது என்னடா சொல்லு, இப்படி பேசலாமா? இதுக்கும் சிரிக்கிற ஆளுகளே இவளுக்கெல்லாம் சோறுதான் திங்கிற ஆளுகளான்னு கேட்க மாட்டானுங்கிற தைரியம் மட்டும் இல்ல. இன்னைக்கு பிரபாகரன் இடத்தில் நான் இருந்தால் சிங்கள செயலை கற்பழிப்பேன்னு பேசினானோ அந்த மேடையில வச்சு செருப்புல அடிச்சு அவனை இறக்கி விட்டுருந்தா இந்த அளவுக்கு இந்த வாய் பேசிருக்க மாட்டான். அவன் அடிப்படையிலே ஒரு பெருவெட்டுங்க. அவன் மூளை கவட்டைக்குள்ள மட்டும்தான் இருக்குது போகுது. அவன் தன்னுடைய கவட்டையிலிருந்து சிந்திப்பவன். அவன் புத்தி எப்பவுமே அங்க மட்டும்தான் இருக்கும். அவன் எதிராளியை பிலோ த பெல்ட் மட்டுமே தாக்குவதன் மூலமா ஓட வச்சிட முடியுங்கிறத அவன் ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு வரான். அந்த பச்சா இந்த பொம்பளைகிட்ட மட்டும் செல்லுபடி ஆக மாட்டேங்குது. அது தொடங்கும் போதே சீமான்னு தான் ஆரம்பிக்குது. இதனாலதான் அவனால நம்ம டீல் பண்ண முடியல. நம்ம ஊருடைய ஊடகவியலுடைய ஹிப்போக்ரைட் தன்மை பட்டவர்த்தனமாக வெளியாகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சீமானுடைய இந்த வன்புணர்வு வழக்கு. இவனுங்களை நான் இல்லை இதுல 2 விஷயம் இருக்கு. அண்ணாச்சி ராஜகோபால் வழக்கை ஊடகங்கள் கையாண்ட விதமும், நீ சாதி ரீதியாகவே 2 பேரும் ஒரே ஆள் தான். ஆனால் ராஜகோபால் விவகாரத்தை இந்த ஊடகங்கள் கையாண்ட விவகாரத்தையும் இந்த விவகாரத்தையும் வச்சு பாருங்க. அது ஒரு கொலை வழக்கு தான். அதை கிளுகிழுப்பா மாத்தினாங்க. ஒரு அதாவது அந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அந்த பெண்ணினுடைய கணவனை அவர் ஆலோசித்து கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு தண்டனை. இந்த வழக்கு மீடியா ட்ரையல் நடந்துச்சு. சீமான் வழக்கும் இந்த 2011 போடப்பட்ட கேஸ் இது வரைக்கும் மீடியா ட்ரையல் நடந்திருக்கா? ஏங்க விஜயலட்சுமிட்ட ஏதாவது ஒரு பத்திரிக்கை தேடி போய் வெர்ஷன் வாங்கியிருக்காங்களா? இவன் பேர்ல ரேப் கேஸ் 376 இருக்குங்கிறதே போன மாசம் தாங்க நமக்கே தெரிய வருது. 15 வருடமாக மீடியா மறைத்திருக்கிறது. அதிமுக அரசாங்கம் உடனடியாக கைது செய்ய ரிமாண்ட் பண்ண வேண்டிய வழக்குங்க. அது இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அவனை அடுத்து ஆண்மை பரிசோதனை பண்ணி அந்த வழக்கை ட்ரையலுக்கு கொண்டு வர வேண்டிய குற்ற சட்டம் அது. நான் அதிகமாக யாரையும் கேட்கல. ஊடகங்கள் ஊடகவியல் முன்னோடிகள் நீங்க சுத்தி கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக ஆராசா அண்ணன் பேசும்போது எடப்பாடி எங்க அம்மாவுக்கு அசிங்கமா திட்டாரு, இதெல்லாம் தப்பு, நீங்க என்னதான் விளக்கம் சொன்னாலும் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு விளக்கம் சொன்ன முகரைகளை எல்லாத்தையும் நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வாய் எச் ராஜா கனிமொழியை இல்லிஜிமேட் சைல்டுன்னு பேசும்போது ஊடகம் இவர்களை கூட நான் இன்னைக்கு சீமான திட்டுன்னு நான் சொல்லலைங்க. சீமானை நான் திட்டுற மாதிரி நீயும் திட்டுன்னு நான் கேட்கவே கிடையாது. நான் கேட்க வேண்டியது இந்த விவகாரத்தில் ஒன்று சீமான் குற்றவாளியா இருக்கணும். புகார் சொல்லக்கூடிய பெண்ணுடைய உண்மை தன்மையை ஒரு அடிப்படையில் ஒரு பெண் புகார் கொடுக்குதுன்னா அந்த புகாரை நம்பணும். இல்லாட்டி எதுக்கு ஒன்று சொல்ல போகுதுங்கிற அந்த அடிப்படையில் சீமான குற்றவாளின்னு நினைக்கணும். இல்லை இந்த அம்மாவுடைய 15 வருடமா இந்த அம்மாவை நான் பார்த்துட்டு வரேன், சீமான் மாதிரியான ஒரு ஆள் கிட்ட பணம் பறிப்பதற்காக இது மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கு, இப்பவும் காசை வாங்கிட்டா அந்த பெண் போயிடும். நீ தான் வில்லாதி வில்லன் சூராதி சூரன், நீ வீர மரத்தாண்டேன், நீ ஒரு பெண்ணுக்கு எதுக்கு பயந்துட்டு ஆலோசி 50,000 போட்டுக்கிட்டு இருக்க? நீ பெரிய வீராதி வீரன். நான் ஊடகவியலாளர்களையும் நடுநிலையாளர்களையும் கட்சிகளையுமே கேட்கிறேனே, நீங்க 2ல ஒரு தரப்ப சொல்லுங்க. நீங்க வழக்கமா இது மாதிரியான ஒரு வேலையில் ஒருத்தன் ஈடுபட்டான்னா எல்லா கருத்தும் சொல்றீங்கல்ல,
இதுவரைக்கும் திமுகவுக்கு தொடர்புடையவர்கள், நெருக்கமானவர்கள், கலைஞரோட அன்பு பாராட்டியவர்கள்ங்கிற இது அடிப்படையில எல்லாம் கவிஞர் வைரமுத்துவை எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி எல்லா கதைகளும் பேசுனீங்கல்ல. அதுக்கு கதை பேசிய ஆட்கள் யாருமே இப்ப ஏன் வாய் திறக்கிறது இல்ல? நீ சீமான திட்டுனே நான் சொல்லலையப்பா. இந்த ரெண்டுல ஒன்னு சீமான் பிராடா இருக்கணும், குற்றவாளியா இருக்கணும், அல்லது இந்த அம்மா பணம் பறிப்பதற்காக திருட்டு வேலை பண்ணணும். இந்த ரெண்டில் எது உண்மைன்னு நீ கருதுகிறியோ அதை நீ வெளிப்படையா சொல்லு. இல்ல அது வெறும் குற்றச்சாட்டா இருக்கும் வரைக்கும் கூட வந்து தனிப்பட்ட விஷயம் போகலாம். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வழக்கு போடப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு, எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒரு வழக்கு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூட பேசியிருக்காரு, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு மீதான பாலியல் வன்கொடுமை வந்து அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்லி பேசுறாரு. அப்படி நீ பேசுறேல, அப்போ உங்க அம்மா ஆட்சியில் போடப்பட்ட ஒரு கேஸில் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு நீ பேசணுமா இல்லையா? அதை பத்தி நீ வாய் திறக்கவே இல்லையா? அட சீமான் பெண் விவகாரத்தில் சீமானை இழிவுபடுத்து திமுகன்னு கூட சொல்லையா? ஆனா இந்த விவகாரம் ஒன்று ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு. இதில் நான் யார் பக்கம் நிற்கிறேன்னு சொல்ல வேண்டிய கடமை ஊடகவியலாளர்களுக்கு உண்டு. ஆனா இப்படி ஒன்று நடப்பதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கடந்து போவதற்கு பாத்தீங்களா, அது சீமான் செய்வதை விட மிகப்பெரிய சில்லறத்தனம். இப்படித்தான் அதிமுக ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அந்த அம்மா செய்த பல சைக்கோத்தனங்களை அதை பற்றியே பேசாம அது ஒரு டாபிக்கே இல்லைங்கிற அளவுல கடந்து போனாங்க. ஞானசேகரன் ஒரு சைக்கோ வந்து ஒரு தவறான விஷயம் பண்ணான் அண்ணா. இதுல அன்றைக்கு ஊடகங்கள் காட்டிய வேகம் ஒரு மாசம் தானே ஆச்சு. இன்னைக்கு நீ பேச மாட்டீங்க. அது என்னன்னா அது திட்டமிட்ட அதுவும் இதே வழக்கு தான், இதே குற்றம் தான். ரெண்டுக்கும் வந்து நீ வந்து வேறு வேறு ஸ்டாண்ட் எடுத்து. ஏன்னா யார் அந்த சார்னு பாக்குறாங்க. அந்த சாரை வைத்து திமுகவை சுவைக்க முடிஞ்சதுன்னா சுவைக்கிறாங்க. அந்த சார் அதிமுகவுக்கு சுவைக்கப்பட வேண்டிய சாரா இருந்தா கமுக்கமா இருந்துறாங்க. தூக்கி வச்சு சின்ன குழந்தைக்கு முத்தம் கொடுப்பாங்கல்ல, அப்படி சீமானுக்கு இந்த ஊடகவியலாளர்கள் முத்தம் கொடுக்காது மட்டும்தான் இதுல மிச்சம். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்